வந்து ரெக்கார்ட் பாயிண்ட் 8.02 அதில் முதல் பரிசு. எங்க பேரு ரொம்ப காப்பாத்தி கொடுத்தாங்க. ஏகப்பட்ட கிளாட்டா ஊர்ல யாரும் சேர்த்தாது, என்னையவே சேர்த்தாது. என் பசங்களை என்ன பண்ணா மயில் மயில் கூட்டு பழகிட்டாங்க. அது வந்து மயிலின் கூட்டம் தான் திரும்பி பார்க்கும். அவ கூட பேசுற மாதிரியே அதுக்கு அவகிட்ட பேசும். காளையன் காதலர் அனைவருக்கும் காளையன் காதல் கிருஷ்ணர் அன்பான காதல் வணக்கம். நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் ஒன்றியம் செட்டிமாரம்பட்டி கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம். செட்டிமாரம்பட்டி தங்கமயில் அதோட உரிமையாளர்கிட்டையும் ரசிகர்கிட்டையும் தங்கமயிலோட முழு விவரத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கண்ணா. வணக்கம். வாங்கம்மா. நான் காளையன் காதல் கிருஷி யூடியூப் சேனல்லாம் வந்திருக்கேண்ணா. நம்ம மாடு எங்க இருக்கு, மாட்டோட பெயரு, உங்க பெயரை சொல்லிருங்க. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்து லட்சுமணன். எங்கள் ஊர் வந்து செட்டிமாரம்பட்டி. மாட்டு வந்து தங்கமயில். மாடு எங்கண்ணா வாங்கிட்டு வந்தீங்க? மாடு வந்து 2018 வந்து காவேரி காட்டிலேருந்து வாங்கிட்டு வந்தோம். குடும்பத்துக்கு ஆசைக்காக வாங்கிட்டு வந்தோம். என் தாத்தா வந்து ஊர் கவுண்டரு. அந்த ஊர் கவுண்டர்னால ஊரில் பிடிச்சிட்டு போய் ஒரு கௌரவமாக வரதுக்காக அவருக்கு ஆசைக்காக நான் வாங்கிட்டு வந்தேன். எதனால செட்டிமாரம்பட்டி தங்கமயில்னு பெயர் வைத்திருக்கீங்க? அது வந்து கன்னிக்குட்டிக்கு வாங்கினா மயில கலர் இருக்கும். அது வெறும் என்னது மயிலுன்னு சொல்லி பேர் கூட்டு கூட என் பசங்களை என்ன பண்ணா மயில் கூட்டு பழகிட்டாங்க. அது வந்து மயிலின் கூட்டம் தான் திரும்பி பார்க்கும். என்ன அதுனா கூட மயிலின் கூட்டம் நீ எங்கேருந்து மயில் கூட்ட பார்க்கும். சரி உடம்பு தேர்வு விட எது சும்மா மயில் எது கொடுக்குறது சரி கூட வந்து இந்த நம்ம ஜீவில் இருக்கிற தங்க மயிலுன்ட்டு அந்த தங்கத்தை சேர்த்து தங்க மயில்னு பேர் வச்சுட்டோம். அது வச்சு அப்படின்னு சிறப்பமா இன்ன வரைக்கும் நல்ல பேரா இருக்கு. எங்க பொண்ணுதான் அந்த பேர் வச்சது. என் பேர் சரண்யா லக்ஷ்மணன். எங்க ஊர் வந்து செட்டிமாரம்பட்டி. எங்க மாடோட பேர் வந்து தங்கமயில். இது வந்து எங்க வீட்டுல ஒரு குழந்தை மாதிரி தான், எங்க பசங்க மாதிரி தான் நாங்க பாத்துக்கிறோம். எங்க வீட்டுக்காருக்கு வந்து இதுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவருக்கும் உடம்பு சரியில்லாம போயிடும். அந்த அளவுக்கு அது மேல அது பாசம் இருக்கு. இது வந்து ரொம்ப செல்லம். என் பிள்ளைங்கன்னா அதுக்கு ரொம்ப பிடிக்குமே. என் சின்ன பொண்ணு ஒருத்தி இருக்கா, அவளை பார்த்தாவே அவகிட்ட வரும். அவ கூட பேசுற மாதிரியே அதுக்கு அவகிட்ட பேசும் இருக்கும். அது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இதுதான். எங்க வீட்டுக்காருக்கு ரொம்ப இதுனா சொல்ல முடியாத அளவுக்கு அவருக்கு பாசம். அதுதான் சொல்லணும். என்ன கேட்டா சாப்பாடுலாம் எது அவர் வந்து பார்த்து என் பிள்ளைங்களுக்கு என்ன வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரோ அந்த மாதிரிதான் எதுக்கும் வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. அதுக்கு வந்து அதோட நான் தான் பராமரிப்பேன். என் ஜூனியர் தங்கமயில் காப்பாற்றுவான்னு நினைக்கிறேன். அவர் வந்து எங்க மாமாவோட ஃப்ரெண்டு. அந்த அண்ணா ஜெயன், அவர் ரொம்ப நல்ல அண்ணா. அவர் வந்து நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், உங்களுக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்தாரு அந்த மாடு. அவர் பேரை காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு. வாட்டு வந்து 2018 வாட்டு வந்து கொஞ்சம் உடல் நல்லபடியாக வளர்த்தா நல்லா இருக்கும். பாசமாக நல்லா வளர்ந்துச்சு. வளர்ந்துட்டு பின்னாடி நான் வந்து ஒரு மிக பெரிய ஒரு தீவிர மாட்டு ரசிக்கிறேன். நான் எல்லா கிருஷ்ணகிரி மாவட்டம் இது திருப்பத்தூர் மாவட்டம் திருவள்ளூர் எல்லா மாடு ரசிக்க நான் எல்லா மண்டுக்கும் சிறப்பாக கண்காணிச்சிட்டு வருவேன். சரி அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு ஆசை வந்துடுச்சு. சரி நம்ம மாடுமே ஒரு உள்ளாமேன்னு அப்படின்னு வந்து 2019 முதல் காலி. அப்போ வந்து கண்டுபிடி தெருவில் எதுவும் கிடையாது, மண்ணிலையும் பெருமாடு மட்டும்தான். அப்போ விடும்போது போய் ஃபஸ்ட் தெருவில் வந்து போத்தினாப்பள்ளியில் போய் என்ற காலையாச்சு. அதில் வந்து சிறப்பாக 11.36 பைனில் ஓடிச்சு கன்னிக்குட்டி தெருவில் இருக்கும்போது. போயிட்டு வந்து பின்னாடி 2000 அப்படியே கொஞ்சம் எல்லாம் வாக்கிங் கொடுத்து ட்ரைனிங் கொடுத்து நம்ம பசங்களாம் வந்து கொஞ்சம் இந்த தென்னந்தோப்பில் வந்து பயிற்சி கொடுத்தாங்க. பயிற்சி கொடுக்கும்போது மாடுடைய மூவ்மெண்ட் வந்து நல்லா இருந்ததுனால 2020 வந்து போய் இங்கே வந்து காவேரி படத்தில் காவாப்பட்டி தெருவில் வந்து இப்போ மாடு விடுறோம். அங்கே வந்து சிறப்பாக ஓடி 5வது பிரைஸ் பெற்றுச்சு. அப்படி முடிஞ்சது ஒன்று 2021 அது வந்து கொரோனானால தெரு வந்து அப்படி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. திருப்பி 2021 வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது முதல் தெருவாக பிடிச்சிட்டு போய் வாழைகள் விட்டோம். இங்கே காவேரிப்பட்டு பக்கமாக ஒன்று பாலைகுழியில். அது வந்து சிறப்பாக ஓடி முதல் பரிசு பண்ணிச்சு. 7.72 பாயிண்ட் போய் முதல் பரிசாக பண்ணிச்சு. அதே 2வது தெருவு போட்டோம். அதே போத்தினாமல்ல போய் காலை வச்சிச்சு. அதில் வந்து ரெக்கார்ட் பாயிண்ட் 8.02 அதில் முதல் பரிசு வந்து இன்னொரு 2வது தெருவில் வந்து பூசாரப்பட்டிலேருந்து 4வது பிரைஸ் போயிடுச்சு. திருப்பும் கொரோனா இது பிரச்சனை இல்லாத திருப்பி ஸ்டாப் பண்ணி விட்டுச்சு. திருப்பி 2022 வந்து சிறப்பாக அந்த மாடு இது நல்லா சரி காம்படிஷன் எல்லாம் இருக்கிறதுனால மாடு குறைஞ்சபட்சம் ஒரு டாப்பில் ஒரு 6வது 7வது இப்படியே தான் ரன்னிங் இப்போ வரைக்குமே அதே ரேஞ்சில் தான் ப்ரைஸ் வாங்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 70 மண்டு சிறப்பாக போயிட்டு இருக்கு மாடு. போன தெரு அடுத்த தெருவுலையும் ப்ரைஸ் இல்லாத வீட்டுக்கு வந்ததில்லை. அதனால இப்போ நம்ம பசங்க இருக்கிறாங்க எல்லாருமே இதில் வந்து எல்லாருமே ஓனர் தான். மெயின் குரு வந்து இவர் தான். எங்களுக்கு குருவே வந்து இவர் தான். எப்படி நடக்கணும் எல்லாரும் கரெக்டாக சிறப்பாக சொல்லி கொடுப்பாரு. பொறுமையாக சொல்லி கொடுப்பாரு. பொறுமை எப்படி தான் போனால் இப்படி தான் வரணும் பொறுமையாக சொல்லி கொடுக்குவாரு. இது வரைக்கும் தெருவு போகும்.
அது போகிறதும் தெரியாது, வீடு வந்து சேரும் தெரியாது. நல்லபடியாக போகும். பசங்களும் அதே மாதிரி தான் நல்லபடியாக போவாங்க. ரொம்ப மாடு தெரு விட்டு நல்லா சந்தோஷமாக வருவாங்க, சந்தோஷமாக போவாங்க. என் பேர் முத்துண்ணா. நான் செட்டிமாரம்பட்டி, சொந்த ஊர் இதே ஊர். எனக்கு இந்த மாடுனா ரொம்ப உயிர். வாங்கின அப்போ வந்து நம்ம தான் எல்லாமே ஓரளவுக்கு பார்த்துப்போம். நம்ம பசங்களோட சேர்ந்துன்னு போய் எங்கே விட்டாலும் சரி, நீச்சல் பயிற்சி போட்டாலும் சரி நம்ம போவோம். இது வந்து என் தம்பி மாதிரி. அது இப்போ தங்கமயில் ஓடினதுலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தெருவுனா எந்த தெருவுனா? பாலகுலி தெருவுண்ணா. நான் நினச்சே பார்க்கல. எங்கள் பேர், எங்கள் ஊருடைய பேர், எங்கள் பசங்களுடைய பேர் அதில் காப்பாற்றி கொடுத்தோன்னா ரொம்ப எனக்கு பிடிக்கணும். அது ஒன்று. போத்தனாமையில் அதே மாதிரி ரெக்கார்டு பிரேக். அது எங்கள் பேர் ரொம்ப காப்பாற்றி கொடுத்தாங்க எங்களுக்கு. ரொம்ப அதில் தான் எங்களுக்கு ரொம்ப இதாகிடுச்சு. எந்த வருஷம்னா? 2021. 2021. நீங்கள் எந்த ஊர், உங்கள் பெயர்? என் பேர் வந்து ஜெயபிரகாஷ்ண்ணா. நான் காவேரிப்பேட்டிலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர்ண்ணா. குட்டூர்னு ஒரு வில்லேஜ்ண்ணா. இந்த மாடு வந்து காவாப்பட்டின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பாங்க. அங்கே விட்டாங்க. அங்கே 5வது பிரைஸு. அப்போ தான் இந்த மாடு வந்து நான் விலைக்கு போய் கேட்டேண்ணா. அப்போ இருந்து அவங்க கொடுக்க மாட்டாங்க. சரி, அப்போ இருந்து எனக்கு ஒரு ஆசை இது மேலே. அன்றைக்கி இருந்து இந்த மாடு எங்கே போனாலையும் தெருவுக்கு பிடிச்சினாலையும் நான் வந்துடுவேண்ணா. இந்த மாடுக்கு எனக்கு ரொம்ப க்ளோஸ்ண்ணா. இப்போ எனக்கு நான் இதுக்கு ரொம்ப ஃபேன்ண்ணா. இது எந்த தெருவுக்கு போனாலையும் என் பிள்ளை மாதிரி கூப்பிட்டு வருவாங்க. இது அப்போ எனக்கு இதனா உயிர்ண்ணா. வீட்டில் எப்படி இருக்கும், தெருவில் போனால்? நான் வீட்டில் இப்போ இது மாதிரி இப்போ பிடிச்சிருக்கலாம் அதே மாதிரி தான் இருக்கும். தெருவுலையும் அதே மாதிரி தான் இருக்குண்ணா. விடக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் முன்னாடி இருந்து இது கிளாட்டை பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கணும். மற்றபடி ஃபுல்லாக மாதிரி வரும், ஃபுல்லாக மாதிரி போகலாம். தெருவுலையும் சரி, இங்கே வீட்டாலையும் சரி. யார் சின்ன பசங்க பாரு அங்கே இருக்கான், அந்த பையன் கூட இது பண்ணிக்கலாம். பரிசு விவரங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லுங்க. நான் பரிசு விவரம் வந்து எனக்கு தெரிஞ்ச காவப்பேட்டில் 5வது பிரைஸ்ண்ணா. பாளையக்குள்ள ஃபஸ்ட் பிரைஸ்ண்ணா. அந்த போத்தி அலிகானூரில் வந்து அங்கேயும் ஃபஸ்ட் பிரைஸ்ண்ணா. பூசாரிப்பேட்டில் 5வது பிரைஸ்ண்ணா. ஹெல்த்திகரில் இப்போ 2023 மட்டும்ண்ணா. அங்கே வந்து 10வது பிரைஸ்ண்ணா. தங்கமயில் ஜூனியர் பற்றி சொல்லுங்கள். இது வந்து எங்கள் உயிர் நண்பர்கிட்ட வாங்கிட்டு வந்தோம். குறும்பட்டி. அவர் பேர் வந்து ஜெய். அவர் ரொம்ப காலம் இருந்து எனக்கு முன்னதாக அவர் மாடு நிறைய வளர்ப்பார். நிறைய அனுபவம் உண்டு. அவர் இது வரைக்கும் சரி மாடை வளர்த்து அவர் கொஞ்சம் தெருவில் நிறைய போடுவார். அவரும் பிரைஸ் நல்லா அடிச்சிருக்கிறாரு. இப்போ பிஸ்னஸ்ன்றதுனால அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டார். அவரால் மாடு வந்து கொஞ்சம் பராமரிக்க முடியல. இது வந்து யாருக்குன்றது அவருடைய ஞாபகத்துக்காக, என்னுடைய ஞாபகத்துக்கு, அவருடைய ஞாபகத்துக்காக இது அவர் வந்து வீட்டில் அவர் பேருக்காக இது வாங்கிட்டு நம்ம வளர்க்குறோம். வளர்த்துட்டு அவர் எல்லா தங்கமேல அவர் தான் மெயின் எல்லா தேர்வு கீர்வுலாம் அவரே செலெக்ஷன் பண்ணுவார். அவர் வாங்கிட்டு வந்து தெருவில் போடுவார். இப்போ பிஸ்னஸ்னால கொஞ்சம் அது மாதிரி கான்டெஸ்ட் பண்ணி வராரு. தெருவுக்கு எல்லாம் அது மிஸ் பண்ணுறதில்ல. மாடு போட்டால் எல்லா தெரு வந்து எப்படி ஒன்று பராமரிக்கும். நான் கூட போக மாட்டோம். அவர் பசங்களெல்லாம் கூட சேர்த்திக்கணும். அவங்க பசங்க தான் மெயின். எல்லாம் அவர் பேச்சு எல்லாம் கேட்டு எல்லாம் கரெக்டாக விட்டு கரெக்டாக பண்ணுவாங்க. அவர் பேர் காப்பாற்று இந்த டைம் அவர் பேர் காப்பாற்று வருஷம் இது வளர்க்குறோம். நல்லபடியாக பராமரி. அது ஒரு மயிலோட ஒரு பங்கு சேர்த்து இதை வளர்க்குறேன். ஆமாம், ஏகப்பட்ட கிலாட்டா வீட்டில் யாரும் சேர்த்தாது, என்னையவே சேர்த்தாது. ஏதோ இதை இப்படி பிடிச்சிருக்கிறேன், தைரியத்தில் பிடிச்சிருக்கிறேன். ஆனால் அவர் பேர் காப்பாற்று நான் நிறைய எதிர்பார்க்குறேன். 2024 எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக காப்பாற்றும். சரி, சில மாடுக்கு வந்து ஏற்றம் தேர்வு பிடிக்கணும், சிலது வந்து இறக்க தேர்வு தான் நல்லா போகும். நம்ம மாடு எப்படின்னா நம்ம தேர்வு வந்து மெயில் வந்து தாரோடு இறக்க தேர்வு நல்லா போகும். இறக்க தேர்வு நம்பர் 1 டாப்பில் தான் இருக்கும். ஆமாம், அதே மாதிரி இந்த தேர்வு இந்த மயிலுக்கு பொறுத்தவரை சிறப்பு அம்சம் என்னன்னா 2 சுற்று. முதல் சுற்று வந்து நம்ம வந்து மிட் நைட்டில் வலிக்காமீங்கன்னா கொஞ்சம் மாடு தடுமாட்டாயிரும். கொஞ்சம் ரன்னிங்கில் விடும்போது கொஞ்சம் இது பார்க்கறது கொஞ்சம் பிரச்சனை ஆகும். 2வது சுற்று அதே ஓட்டினா அப்படி 1 செகண்ட் 1 பாயிண்ட், இது 50 பாயிண்ட் 1 செகண்ட் அப்படி குறைக்கும். எல்லா மிகப்பெரிய காளைகள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டாப் மாடுங்க தான். எல்லா டாப் மாடுகள் வந்து என்ன பார்த்தீங்கன்னா 2வது ரவுண்டில் தான் அதுக்கு எல்லா திறமையும் காமிக்கும். அதுக்கு வந்து இந்த மயில் நல்ல ஃபர்ஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட். அது இப்போ 2024க்கு என்னென்ன பயிற்சிகள் கொடுத்துட்டு வரீங்க? நான் நடைப்பயிற்சி கொடுக்குறேன். அப்புறம் மண்ணில் நல்லா குத்தி அந்த மாதிரி பயிற்சி கொடுக்குறேங்க. நீச்சல் பயிற்சி கொடுக்குறேங்க. அவ்வளோதாண்ணா. உங்கள் ஊர்லேருந்து எத்தனை பேர் போவீங்க? தெருவில் எத்தனை பேர் வருவாங்க? நம்ம ஊர்லேருந்து வருவாங்க. எல்லா பசங்க எல்லாருமே வருவாங்கண்ணா. எல்லா ஊர்லேயும் பசங்க வருவாங்க. அப்புறம் அங்கே போயிட்டு நம்ம திருப்பத்தூரில் நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்துருவாரு. அவர் பேர் வராங்கன்னா வித் மாட்டோடைய ஃபேன்ஸ் நிறைய இருக்காங்க. அப்ப வந்து தெருவில் வந்து எல்லாம் சேர்ந்துருவாங்க. திருப்பத்தூர்ல நம்மளுக்கு தேங்கராஜன் ஒரு நண்பர் நெருங்கிய நம்பர் இருக்காரு, அவர் வந்துருவாரு. இது வந்து ஓனர் நான்லாம் கிடையாது. எல்லாரும் ஓனர். மாட்டுக்கு என்னன்னா செய்யணும் எல்லாரும் செய்வாங்க. அவங்க பேக்கெட்ல என்ன இருந்தால் கூட மாட்டுக்கு இப்படி தான் செய்யணும்னு சொல்லி எல்லாரும் சிறப்பாக அவங்களே எல்லாம் பயன்படுத்திக்குவாங்க. இதில் வந்து செட்டிமார்மட்டி, மலையாண்டெல்லி, போத்தாபுரம், திம்மாபுரம்,
திருப்பத்தூர் பசங்க மெயினாக வருவாங்க. அவங்களாம் எல்லாம் வந்து பராமரித்து தேர்வு வந்து சிறப்பாக பண்ணி கொடுப்பாங்க. நாங்கள்லாம் வந்து என்றைக்கு தேர்வுக்கெல்லாம் என்றைக்கு போனது கிடையாது. நல்லபடியாக போய் நின்றுக்குவோம். அவங்களே வந்து சிறப்பாக முடிச்சுட்டு வந்து வீட்டான்னு கட்டிட்டு சந்தோஷமாக போவாங்க. அவங்களுக்கு வாசம் தான் அந்த மாடு இன்னும் நல்லா இருக்குது, நல்லா பேர் வாங்கி கொடுத்துருக்கு. எங்கள் ஆசைன்றதோட பசங்களுக்காக அவங்களுக்கு பெருமைக்கு நல்லா சந்தோஷப்பட்டு கொடுத்துருக்கு. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். உங்க பெயரு, உங்க ஊர் சொல்லிருக்கேன். என் பேர் வெங்கட்ராமன். செட்டிமாரம்பட்டி தான். நான் மருத்துவத்துறையில் வந்து 30 வருஷம் வேலை செஞ்சேன், ரிட்டையரு. அதுக்கு முன்னே நான் எதெல்லாம் வச்சுருந்தேன், நிறையா வச்சுருந்தேங்க. ஆனால் அதுக்கு பின்னால் இவர் தங்கமயில்னா எல்லாம் பிடிக்கும். அந்த வயலில் கூப்பிட்டா கூட எங்கேனாலே வந்துடும், எங்கிட்ட வரைக்கும். வீட்டில் குடும்பத்து ஒருத்த மாதிரி தான். அந்த காலத்து எருதுகட்டுக்கும் இந்த கால எருதுகட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? நிறைய இருக்குது. அப்பெல்லாம் வளர்ப்போம் நல்லா வீட்டில், இது மாதிரி வளர்ப்போம் செய்வோம். இப்போ எதுனாக்க ஆனால் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி தான் தங்கமயில். இப்போ ஒவ்வொரு காலைக்கு ஒவ்வொரு பிராண்ட் நம்பர் இருக்குண்ணா. நம்ம காலையோட பிராண்ட் நம்பர்னா என்னென்ன வாங்குவீங்க தெருவில்? 42 நம்பர் தான் மெயின். 42. இப்போ ஒவ்வொரு காளைகள் வந்து பாத்தீங்கன்னா அடியிலிருந்தே பிடிக்கும், சிலது வந்து ஒரு 2 ஸ்டெப் வச்சு பிடிக்கும். நம்ம காலை எப்படின்னா ஸ்டார்டிங் ஒரு இடத்துல பிடிச்சிடும். எங்கே விட்டுனா அங்கே வரைக்கும் எண்டு வரைக்கும் பிடிச்சிட்டு நல்லா பிடிப்போம். உங்க எருதுகட்டோட அனுபவத்தை சொல்லுங்க. நான் அதான் எருதுக்கட்டு நான் ஒரு மிகப்பெரிய சீவர ரசிகமாக நான் எல்லா எடுத்துக்கிட்டு போவேன். ஊரில் எதனா ஒரு வேலைகள் இருந்தால் கூட நான் வந்து மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கேன், மெடிக்கல் கார் ஓனர். மெடிக்கல் வச்சுட்டு கூட மெடிக்கல் கட் அடிச்சு கூட லீவு கடை சாத்தி கூட ஃபஸ்ட்டு சிறப்பு காலையில் போயிடுவான். அதே மாதிரி நான் படிக்கும் போதுலேருந்து எல்லாமே அப்போ இருந்து போவேன். எடுத்துக்கிட்டு தான் எல்லா ஒரு எடுத்துக்கிட்டு கூட மிஸ் பண்ண மாட்டேன். எனக்கு அதுனா பேர் உயிர். ஆமாம், அதை வச்சு இதை வளர்ந்தேன். ஆனால் நான் வந்து அப்போயே தெருவில் நின்று யோசிக்குவேன், நாமளும் ஒரு வளர்க்குறேன், நம்மளுக்கு ஒரு மாடு இந்த மாதிரி பேர் வாங்கி கொடுன்னு நினச்சேன். ஆனால் எனக்கு ஒரு கணவன் நினைவாக கூட இல்லை. அது மாதிரி ஒரு நல்ல சிறப்பாக ஒரு பேர் வாங்கி கொடுத்தது. என் பேர் வேடியப்பண்ணா. தங்கமயிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போகிறதோட 2ஆவது ரவுண்டு நாங்கள் டாப் அப் பண்ணோம். அதுக்கிட்ட மயிலுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி. அவர் தங்கமயில் ஓனர் வந்து மாமா தான் ஆச்சு. தெருப்போவில் சொல்லுவார், இந்த மாதிரி நாமளும் போகிறதெல்லாம் ஃபஸ்ட் அடிக்கணும் வச்சா அப்படி இப்படி சொல்லுவார். அதனால மாடு தரமாக ரெடி பண்ணிட்டே இருக்கோம். எருதுகட்டுக்கு முன்னாடி எப்போ வளர்க்க ஸ்டார்ட் பண்ணீங்க? இப்போ தெரு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம போன மாதம் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். தீனி ஐட்டம், வாக்கிங், நீச்சல் எல்லாமே. 2017 பார்த்தீங்கன்னா எல்லாம் 2 சுற்று 3 சுற்று விட்டுருந்தாங்க. இப்போ 2017க்கு மேலே இருந்து பார்த்தீங்கன்னா 1 சுற்று விட்றாங்க. அதில் வந்து நிறையா போட்டி மாடுகள் அதிகனால கொஞ்சம் இது பண்ண முடியல. வர திருவிழாச்சில் 2 ரவுண்டு 3 ரவுண்டு விட்டா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் தங்கமயிலை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டோட 2ஆவது ரவுண்ட் டாப் அப் பண்ணுவாங்க. அதனால ரொம்ப 2 சுற்று 3 சுற்றுக்கு எதிர்பார்க்குறோம். என் பேர் அரினா. நான் ஃபஸ்ட்டு பாலியகுடி திருவிழா தான் 2021 இந்த மாடை பார்த்ததுமே அந்த செகண்ட் ரவுண்டில் பார்த்தேன். அருமையான ஓட்டம், நல்லா இருந்துச்சு. எனக்கு தங்கமயில் மாடை ரொம்ப பிடிக்கும். எந்த தெருவுக்கு போட்டாலும் அங்கே நான் ஃபஸ்ட்டு போயிடுவேன். எனக்கு ரொம்ப எருதுகட்டிலே ரொம்ப பிடிச்ச மாடுனா இது ஜூனியர் தங்கமயிலை பற்றி சொல்லணும்னா என் குறும்பட்டில் ஜெய் ஒருத்தர் இருந்தார். அவர் கூட ஃபஸ்ட்டு நான் மாடு விட்டுருந்தேன். அது ஃபஸ்ட்டு உலகத்தில் இருந்துச்சு, சின்ன கண்ணுக்குட்டியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 20 ரூபா 25,000 சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தோம் கண்ணுக்குட்டியை குறும்பட்டிக்கு. குறும்பட்டிலேருந்து அவர் நல்லா வளர்த்துன்னு இருந்தார், நீச்சல் ட்ரைனிங்லாம் போட்டு பார்த்தாரு. அவர்கிட்ட இருக்குள்ளே ஒரு தெரு போட்டோம், கடைசி ஒட்டி போச்சு. ஆனால் நல்ல ஓட்டம், கடைசி ஒட்டி போச்சு. அதுக்கப்புறம் நல்லா வளர்த்துன்னு இருந்தார். அதுக்கப்புறம் அவர் சந்தர்ப்ப சூழ்நிலை கொஞ்சம் மாறிடுச்சு. அதனால சரி தங்கமயில் கொத்துக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லி நாங்களும் ரெக்வஸ்ட் பண்ணி பார்த்தோம். பண்ணிட்டுக்கு அப்புறம் பார்த்தா சரி இவரும் சரி ஊன்னு சொல்லிட்டாரு. சரி விடு இருக்கட்டும் அப்படின்னா ஒரு தெரு போட்டோம், எங்கள் குனிச்சி பக்கம் போட்டோம். ஆனால் நல்ல சிறப்பான ஓட்டம். இதை பொறுத்த வரைக்கும் வெளி ஓட்டம் அவ்வளோ சீக்கிரம் ஓடாது, கொஞ்சம் ரன்னிங்லேயே ஓட பிடிச்சிக்கலாம். அதில் ஒரு நல்ல குணம் இது. வீட்டான யாரும் சேர்த்தாது.